நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா, பரதேசி புடவு அப்படின்னு சொல்கிற சன்னாசி புடவு அந்த குகையில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இந்த குகையோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 30 பேர் கூட தங்குற அளவுக்குலாம் இருக்குது. இதில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் இருக்குது இல்லையா, இதுதான் ரொம்ப புகழ்பெற்ற கல்வெட்டுகள். அதில் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 எழுத்து இருக்குது. மேல் ரோவில் பார்த்திங்கன்னா 5, அது மாதிரி 3 ரோவில் 15 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் இது எந்த மொழியில் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் இதை யாரும் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட கல்வெட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி சில அறிஞர்கள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடன காசிநாதன் அவங்க தொல்லியல் துறையில் இருந்தவங்க, இது சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பன் இல்லை ப்ரீ ஹரப்பன் அதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பிராமி இருக்குல்ல, பிராமி அதுக்கு முந்தைய வடிவமாக இது இருக்கலாம், மிக பழமையான எழுத்துகள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது இப்போ இருக்கிற தமிழ் எதுலையுமே அதில் இல்லாததுனால இது படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா இது படிக்க முடியும், நம்ம படிச்சிருக்கோம். அதை பற்றி இப்போ சொல்கிறேன் எப்படி படித்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிராமின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் அவங்க வரையறுக்கிறதுலே வட பிராமி, தென் பிராமி, தமிழ் பிராமின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம தமிழ் பிராமி, தமிழி, வட பிராமி அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த பிராமின்னு சொல்லப்படுற அந்த எழுத்து வடிவங்கள் இருக்குல்ல, 2 வகைகளாக அதில் இருக்குது. தமிழின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ் பிராமின்னு சொல்லி, அதில் சில எழுத்துக்கள் இருக்குது. இதில் இல்லாத சில எழுத்துக்கள் வட பிராமியிலே இருக்குது. 2க்கும் பொதுவாகவும் சில எழுத்துக்கள் இருக்குது. பிராமி அப்படின்னு சொல்கிற எழுத்துலேயும் தமிழிலையும் பொதுவான எழுத்துக்களும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. அந்த எழுத்துக்களோட கலந்து இருக்கிற ஒரு வடிவம் இங்கே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இதை படிக்காமல் விட்டதுக்கோ அல்லது முயற்சி பண்ணாமல் போனதுக்கோ ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற டயக்ரிட்டிக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ரிட்டிக் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ கா இருக்கு இல்லையா, இப்போ பழைய தமிழில் கா கூட்டல் குறி போடுவோம். தமிழி அப்படின்ற தமிழ் பிராமியில் கா எப்படி போடுவோம், கூட்டல் குறியாக போடுவோம். அது அடிப்படை எழுத்து. இந்த காக்கு மேலே ஒரு கோடு போட்டால் கா, 2 கோடு போட்டால் கா, இப்படி ஒரு போட்டால் கீ, இப்படி போட்டால் கூ, 2 கோடு போட்டால் கூ அப்படின்னு மாறுது இல்லையா. அதுதான் டயக்ரிட்டிக் சொல்கிறோம். அதாவது கா என்பது இக்கு கூட்டல் ஆ, இக்குக்கான அடிப்படை வடிவம் அந்த கூட்டல். இந்த ஆனா இருக்குல்ல, அதுக்கான டயக்ரிட்டிக் மேலே இருக்கிற கோடு. நம்ம 2 சேர்ந்த இக்கு கூட்டலா கா, 2 கோடு போட்டால் ஆ, இப்போ இக்கு கூட்டலா கா நெடிலா போயிடுது. அதே கோடை கீழே போட்டிங்கன்னா கூ, 2 கோடை போட்டால் கூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது தமிழில் இருக்கிற டயக்ரிட்டிக். அந்த டயக்ரிட்டிக் தான் இங்கே இருக்குது. ஆனால் டயக்ரிட்டிக் இப்போ நம்ம தமிழில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இல்லாமல் இது ஒரு புதிய முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அதை படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புதிய முறையில் டயக்ரிட்டிக்கை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம நீண்ட நாளாக இதில் ஆய்வு செய்யும் பொழுது, அந்த டயக்ரிட்டிக் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெத்தடு நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த மெத்தடின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக இதை படிச்சிடலாம். அந்த மெத்தடு நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இதை நான் படித்து காமிக்கிறேன். முதல் எழுத்து இருக்கு இல்லையா, இது தமிழ்லேயே இருக்குது. இந்த எள்ளு மாதிரி போட்டால் ஊன்னு பேர். அது வட பிராமியிலையும் ஊ தான். மேலே புள்ளி வச்சுருக்கு இல்லையா, இது தமிழில் அந்த மரபு இல்லை. வட மரபில் மேலே புள்ளி வச்சா இம்மு சேர்த்து சொல்லணும், இம்முன்னு சொல்லணும். அப்போ ஊ மேலே இது போட்டிருக்கா. ஸோ படிங்க, ரைட். ஸோ முதல் எழுத்து முடிஞ்சிருச்சு. 2வது எழுத்து இருக்குல்ல, இது தமிழில் இருக்கிற நா தான், தமிழில் இருக்கிற நா. அடிக்கோடு ஒரு குத்துக்கோடு பெர்பெண்டிகுலராக, இது நா, சரியா. ஆனால் நா போட்டு மேலே ஒரு ஸ்லாண்ட் இருக்குது பாருங்கள், ரைட் ஸ்லாண்ட்டுன்னு சொல்லுவோம்.
இதில் டயக்ரிட்டிக் எப்படி இருக்குன்னா ரைட் ஸ்லாண்ட், லெஃப்ட் ஸ்லாண்ட், மேலே கீழே, சிங்கிள், டபுள், ஹரிசாண்டல், இது மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் டேபிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த நா இருக்குல்ல, அதில் இப்படி ரைட் ஸ்லாண்ட் மேலே போட்டிருந்தா ஈ சேர்த்துக்கணும். அப்போ இது வந்து நா இருக்குல்ல, அது மெய் எழுத்தா சொன்னால் இந்து கூட்டல் ஏ, ஏ சேர்த்துக்கணும். ஏவண்ணா ஏனா, இப்போ இந்து கூட்டல் ஏன்னா நே. அப்போ ரெண்டாவது எழுத்து என்னது நே. மூணாவது எழுத்து ரீ. இந்த ரீ தமிழில் கிடையாது, வடமொழியில் இருக்குது. அது மேலே ஒரு படுக்கை கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது ரீன்னு படிக்கணும். இரு கூட்டல் ஈ, அந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டிருக்கிறது இரு, மேலே கோடு போட்டிருக்குல்ல ஈ சேர்த்துக்கணும். இரு கூட்டல் ஈ ரீ. ஸோ நே ரி, நெறி. அடுத்தது ஞா, அது தமிழிலே இருக்குது. கீழே 2 கோடு போட்டிருக்கு பாருங்க. 2 கோடு வந்தால் நெடில், ஞான்னு படிக்கணும். ஸோ ஞா, அது வந்து நான் தமிழிலே இருக்குது ஞான. ஸோ முதல் வரியை படிச்சிங்கன்னா நே ரி ஞான, நெறி ஞான, உனது நெறி ஞான. தொடருது இங்கே, இது வா, இது தமிழிலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இங்கே கீழே 2 கோடு போட்டிருக்குல்ல நெடில், வா. இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, ஆனாலும் நம்ம அது ரெஃபரன்ஸ் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி வர்ற எழுத்து பின்னாடி எழுத்து வர்றதை வச்சு இதை நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி நாங்கள் வந்தது பி அல்லது வீன்னு சொல்லலாம். பீன்னு சொல்லுவோம், வாபி, வாபி அல்லது வாவின்னு வரும். ஞான வாவின்னு ஒரு சொல் இருக்குது. ஸோ அந்த ஞான வாவின்றதுக்காக இதை நம்ம வீன்னு சொல்கிறோம். தமிழ் மரபில் பீன்னு வரும், வகரம் பகரமாக தெரியும், அதனால் வாபின்னு படிக்கிறோம். இது ஏ, இது நல்லாவே தெரியுது. இந்த லாவும் நல்லா தெரியுது பாருங்கள், இந்த இல்லு மாதிரி போட்டிருக்குது இல்லை, இப்போ இருக்கிற தமிழ் எழுத்து மாதிரியே தான் இருக்குது. மேலே ஒரு டயக்ரிட்டிக் இருக்குது, இது ரைட் ஸ்லாண்ட் இப்படி சாஞ்சிருக்கு மேலே, அதனால அதை லோன்னு படிக்கிறோம். ஏ லோ, ஏ லீ. இது இருக்குல்ல, இது ரா, ஒரு கோடு போட்டிருந்தா இரு, மேலே 2 கோடு போட்டிருக்கு ஏ, ரேன்னு படிக்கணும். இது ஜா, இது தமிழில் கிடையாது, தமிழில் இல்லை, ஆனால் வடமொழியில் இருக்குது. இப்படி போட்டிருந்தா ஜா, ஜா. சரி, இப்படி போட்டிருந்தா கா, ஜா இல்லை கா. வடமொழியில் இப்படி போட்டிருந்தா கா, இதுக்குள்ள சேர்த்து தான் கா. இது வந்து தமிழில் இல்லை, வடமொழியில் இருக்குது ஜா. மேலே புள்ளி இருந்தால் என்ன சொன்னோம், இம்முன்னு சேர்த்துக்கணும். அப்போ ஜம், கா ஜம். இது மறுபடியும் கா வந்துடுச்சு, கா. இது ஈ நெடில். இது இரு, இப்படி கோடு வந்ததுன்னா ரூன்னு சொல்கிறோம், ஈரு. அப்போ மொத்தமாக படிக்கட்டுமா, இம் நே ரி ஞா ந வா பி ஏ லோ ரே கா ஜம் கா ஈ ரு. முழுசாக படிக்கிறேன். நெறி ஞானவாவி ஏலரோ கஜம் கா ஈரு. இதுதான் அதில் எழுதியிருக்கிறது.